வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு 2010 பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில நபர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு 2019 எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இன்னிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு 2019 பற்றி எடுக்க போகிறோம். இப்போ அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019, அதே மாதிரி எக்ஸலு 2019, பவர் பாயிண்ட்டு 2019, அதுமாதிரி அக்சஸ்ஸு 2019 இதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னால் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இல்லை +2 படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு முடிச்சு சும்மா வீட்டில் இருக்கீங்க, இல்லை வயசானவங்க யார் வேணாலும் என்ன செய்யலாம், இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், MS ஆஃபீஸில் தான் போய் சேருவாங்க. அதை ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கலாம். பெரும்பாலும் ஆஃபீஸ் எல்லா வேலைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை எடுத்துங்க, எழுத்து சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் அதில் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறது, இல்லை ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறது, அதாவது பிரிண்டிங் சம்மந்தமான ஒர்க்கை என்ன செய்யலாம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எக்ஸல் எடுத்துங்க. எக்ஸல் கால்குலேஷன் சம்மந்தமாக, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான எல்லா வேலையும் அந்த எக்ஸலில் பார்த்துக்க முடியும். அடுத்தது பவர் பாயிண்ட் இருக்குது. பவர் பாயிண்ட்னா ஸ்லைடு ஒர்க்கு, இந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க்கெலாம் என்ன செய்வாங்க, அதில் போய் இந்த பவர் பாயிண்ட் 2019 போய் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அக்சஸ்னால் என்னது, டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, அப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணலாம். இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா அவருடைய டீட்டெயில்ஸை என்ன செய்யலாம், ஒரு டேட்டா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கெலாம் என்ன செய்யலாம், இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019. சரிங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் 2019 எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்க்கு இருக்குது பாருங்கள், டாஸ்க் பார், இந்த டாஸ்க் பார்லேயே இருக்கும். இந்த டாஸ்க் பாரில் கீழே இருக்குது பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த இதில் இல்லைன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே இருக்கும். இந்த எக்ஸல் இருக்குது பாருங்கள், எக்ஸல் இருக்கும். அதே மாதிரி வேர்டு இருக்கும். எல்லாமே இதிலே இருக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள், வேர்டு இருக்குது. அதே மாதிரி பவர் பாயிண்ட்டு எல்லாமே இந்த இதில் காட்டும். சரி, இப்படியே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பட்டன் இருக்குது, இந்த ரன் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸில் போய் எனக்கு வேர்டு வேணும்னா வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். வேர்டுன்னு கொடுத்து டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும். அதாவது என்னது, 3 விதமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று இந்த டாஸ்க் பாரில் இருக்குது பாருங்கள், டாஸ்க் பாரில் இருக்குது இந்த டபிள்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் வேர்டு. இந்த டபிள்யூன்னு இருக்குது பாருங்கள், இதான் வேர்டு. இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துருக்கும். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், மைக்ரோ வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒரு பட்டன், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த பாக்ஸில் போய் வேர்டுன்னு டைப் பண்ண வேண்டி தான். வேர்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்படி தான் என்ன செய்யணும், மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ளே போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த டாஸ்க் பாரில் உள்ள இந்த டபிள்யூ கிளிக் பண்ணி, இந்த டபிள்யூவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின்னு ஒர்க் ஆகுது பாருங்கள். அதாவது வேர்டு 2019 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, blank டாக்குமெண்ட் இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்டைல்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இது டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இருக்கும் டெம்ப்ளேட்ஸே ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று, அப்போ இதை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இதில் ரெடிமேடாக கொஞ்சம் டிசைன்லாம் வச்சுருக்காங்க. வேணுங்கிற டிசைனை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு blank டாக்குமெண்ட் தான் வேணும்னா இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த blank டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும்.
இப்போ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுனுடைய ஃப்ரண்ட் பேஜ். இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டான ஏரியாவுக்கு என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைலு, ஹோமு, இன்சர்ட்டு, டிசைனு, லேஅவுட்டு, ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ரிப்பன் சொல்கிறது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோமை வந்து கிளிக் ஆகிருக்கு, அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் வருது. இப்போ இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட்டில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் வருது. இந்த கமெண்ட்ஸை தான் ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மெனு, ஒவ்வொரு ரிப்பனில் உள்ள எல்லா கமெண்ட்டையும் பார்த்துருவோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 கூட ஒரு சில கமெண்ட்டை விட்டுருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இதை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை, இனிமேல் தொடர்ச்சியாக வர வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கும் போக வேண்டிய தேவையில்லை. என்னுடைய அனைத்து வீடியோங்களும் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு 2019 நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், இந்த ரிப்பனை, ஹோமுக்கு ரிப்பனை கிளிக் பண்ணுறேன், அதில் உள்ள கமாண்டு. அப்போ இந்த மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அதாவது டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. என்னால் ஒர்க் பண்ணுறோம், வேர்டில் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு எப்படி நேம் எடுத்துக்கணும், டாக்குமெண்ட்னு எடுத்துக்கணும். டாக்குமெண்ட் ஒன்று வேணா, இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் ஒன்று வந்துடும். இப்போ இன்னொரு ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட் 2ன்னு வந்துடும். இந்த மாதிரி க்ரியேட் ஆகிட்டே வந்துடும். இப்போ என்ன டைட்டில் இருக்குன்னா வேர்டு, நம்ம இதில் ஒர்க் பண்ணுறோம், வேர்டில் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பாருங்கள் 3 பட்டன் இருக்கும். அதாவது இந்த டைட்டில் பார் ரைட் சைடில் 3 பட்டனு, ஒன்று க்ளோஸ் பட்டனு, அடுத்தது ரீஸ்டோர் டவுனு, அடுத்தது வந்து மினிமைஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மினிமைஸை கிளிக் பண்ணுங்களேன். மினிமைஸ் கிளிக் பண்ணால் இந்த அப்ளிகேஷனை, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற அப்ளிகேஷனை நான் என்ன செஞ்சுருக்கேன், மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மினிமைஸ் பண்ணினா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. திருப்பி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கேன், இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற அப்ளிகேஷனை இந்த மைனஸ் இருக்கு மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மினிமைஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகிடும். திருப்பி அது சின்னதாக மினிமைஸ் ஆகி டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துக்கும். அந்த டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துக்குச்சு. திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்த பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், என்ன பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அதாவது ரீஸ்டோர் டவுன் இருக்குது. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ என்ன செஞ்சிடும், ஒரு நார்மலாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக உள்ள விண்டோ என்ன செஞ்சிடும், அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக உள்ளது நார்மலாக வந்துடும். இப்போ என்ன செய்யலாம், அந்த ரைட் சைட்லேயோ இல்லை டவுன்லேயோ என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு ஆரோ வருது பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இப்போ டவுனில் அந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சின்னதாகிக்கலாம், இந்த மாதிரி சின்னதாகி கூட பிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன செய்யலாம், இப்படி கீழே டவுன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு எக்ஸல்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதில் இப்போ திருப்பி அதே பட்டனை கொண்டு போங்க, மேக்ஸிமைஸ்னு வரும். இந்த மைனஸ் பார்த்தோம், அடுத்த பக்கத்தில் மேக்ஸிமைஸ் இருக்கும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியாகணும், எனக்கு இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, வெளியாக போகிறீங்கன்னா இந்த இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த க்ளோஸ்ன்னு இருக்கு பாருங்க, இந்த க்ளோஸை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியாகிடும். ஓகேங்களா? இப்போ திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணுன்னா புதுசாக ஓப்பன் பண்ணு, இந்த வேர்டு இருக்கு பாருங்க, இந்த வேர்டை போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் எனக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் வேணால் பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதுதாங்க வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 நான் சொல்லியிருக்கேன், அதில் வந்து உள்ள ஒவ்வொரு அப்ளிகேஷனை பற்றி சொன்னேன். இப்போ எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணுறது அதையும் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து டைட்டில் பார் சொல்லியாச்சு. இதில் வந்து இந்த 3 பட்டனை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீ க்ளோஸ் பண்ணுறதுனா இந்த இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைனா ஃபைலில் போனீங்கன்னா அதுலேயும் க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். இந்த இன்ட்டை கொடுத்தாலும் உள்ள க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்ததை பற்றி பார்ப்போம்.